விஜய் அரசியல் வரதை எப்படி பார்க்குறீங்க? 2026ல் மக்களுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிட்டான்னு பார்க்குறேன். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா விஜய் வந்து எந்த போராட்டத்துலையும் கலந்துக்கிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லைன்றாங்க. அவர் கொஞ்சமாக இப்போ எல்லாம் பேசி நம்மளை இது பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர் கொஞ்சம் பேசாமல் நல்லா செய்யட்டுமே, பேச வேணாம். செஞ்சு அரசியல்னா பேசுறது தானே. அவர் செஞ்சு காட்டுறாருல. எது என்ன செஞ்சுருக்காங்க? நீங்கள் எல்லாமே செஞ்சு தான் காட்டுறாரு. எதுவும் செய்யலையே. எந்த போராட்டத்துக்கு வர மாட்டேங்க. அஜித்குமார் டெத்துக்கு போய் நேர்லேயே பார்க்குறாரு. அரசியல் வராது முன்னே அனிதா டெத்துக்கோ போய் பார்த்தாரு. ஓகே, இப்போ விஜய் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. அந்த மாநாட்டுக்கு இப்போ இருக்கிற மாநாட்டுக்கு என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? அப்போ இருந்ததோட இப்போ கொஞ்சம் நிறைய மக்கள் வருவாங்கன்னு தெரியுது. அவங்களுடைய கட்சியோடைய கட்டமைப்பு கொஞ்சம் வலுவாயிட்டு. திமுக வீழ்த்திடுவாரா? டெஃபினெட்லி 2026 2026 எங்கள் ஓட்டு, எங்கள் குடும்ப ஓட்டு 100 ஓட்டு விஜய்க்கு தான். எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவாங்க. ஒரு மாற்று அரசியல் வேணும் நம்ம. ஆனால் எதுக்குமே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில்ல. ஒழுங்கு ஒரு கவின்குமாருக்கு 5 நிமிஷம் தான் பேசினாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி முதல்வர் ஆகுவார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி சொல்கிறாங்க. அதான் ப்ரோ, அவர் பேசாமல் செய்யட்டோமே. எல்லாரும் பேசி ஒன்றும் பண்ணல. அவர்னாச்சும் பேசாமல் செய்யட்டோம். சரி, உங்ககிட்ட விஜய் அரசியலுக்கு வந்த பின்னாடி என்னென்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்கு இந்த மாதிரி விஜய்னாலே பிடிக்கும். என்னென்னலாம் இல்லை, விஜய்னாலே பிடிக்கும். அவருக்கோசம் ஓட்டு போடுவோம். அவர் நல்லது செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம்.